கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. நாளை துணித்து குறித்து அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அழகாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்கு உலகம் அழிய போகுது, இந்த மாதிரி உலகத்தில் யுத்தம் வருது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குமோ, ஏதாவது கவலை இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அல்லவா? அதே போல தான் நாமளும் இருக்க கற்றுக்கொள்ளணுங்க. நாளைக்கு நடக்கிறத குறித்து நம்ம கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துப்பார். ஏன்னா புல்லுகளுக்கும் காக்கி குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நமக்கு நிச்சயமாக ஆகாரம் கொடுப்பார். அதுக்காக வேலை செய்யாமல் இருக்கணும்னு சொல்லலை. வேலை செய்கிறது முக்கியம். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு, அதாவது நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதாவது பிள்ளைங்க வளர்ந்து கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கெல்லாம் தேவையில்லாத காரியத்துக்கெல்லாம் யோசித்து இப்போவே கவலைப்படுவார்கள். அதனால்தான் அதனதுன்னு பாடை போதும், நாளை திணித்து குறித்து அது அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருப்போமா இல்லையானே தெரியாத காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு வீணாக உங்கள் உடம்பை கெடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே பாரத்தை வைத்துவிட்டு நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.